Hi friends, welcome back to Lala Vitu Samil. இன்னைக்கு ரெசிபி சிக்கன் லிவர் ஃப்ரை. இதை கொஞ்சம் கிரேவியாக செஞ்சால் தாங்க சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ட்ரையாக செஞ்சிட்டிங்கன்னா சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 பீஸ்க்கு மேலே சாப்பிட முடியாது, ஏன்னா இதை விழுங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மட்டன்துனா கூட பரவாயில்லைங்க, சிக்கன் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் விழுங்குறது. அதனால் கொஞ்சம் கிரேவியாக செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்குற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி நிறைய கூட போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டு. ரெண்டு பட்டை, ஒரே ஒரு லவங்கம் ஆட் பண்ணுங்கள், போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, பொன்னிறமாகிடுச்சு வெங்காயம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு நான்வெஜ் ஃப்ரை பண்ணாலையும் தக்காளி தாங்க டேஸ்ட்டு. தக்காளி ஆட் பண்ணுங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகணுங்க, நல்லா மசியணும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வதங்கும், சீக்கிரத்தில் வதங்கிடும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுங்கள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ எனக்கு எண்ணெய் பத்தலை, இன்னும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, இதோட 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில். உங்களுக்கு இன்னும் ஆயில் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணுங்க மசாலா, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 1/2 kg சிக்கன் லிவர் எடுத்து வச்சுக்கிறேங்க, ஈரல். இதில் ரொம்ப முக்கியமானது, இதை நல்லா வாஷ் பண்ணுங்க, அதுதான் இதில் முக்கியம். 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட பிளட் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா அலசணும். தண்ணி கிளியராக இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் அலசிடுங்க. அப்போ தான் ஸ்மெல் வராமல் இருக்குது. பிளட் இருக்கிறதுனால ஸ்மெல் வரும். அதுக்கு தான் 1 ஸ்பூன் நான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம், ஏற்கனவே இதில் தண்ணி விடும், அதனால் அவ்வளோ போதும் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. நிறைய ஒரு 3 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ஸ்மெல்லும் வராது, டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டு தரும், அதுக்காக தான் பெப்பர் ஆட் பண்ணுறது. இப்போ லிட் போட்டு மூடிடலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இது ஹார்ட்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகுங்க, அதுக்குள்ளேயே நல்லா வெந்துடும். எனக்கு இப்போ சால்ட்டு பத்தலை, அதனால் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இவ்வளோ கிரேவி இருந்தால் போதுங்க, ரொம்பவும் கிரேவி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அவ்வளோதாங்க, சூப்பரான லிவர் ஃப்ரை, சிக்கன் லிவர் ஃப்ரை ரெடி. இந்த சூப்பர் டேஸ்டான லிவர் ஃப்ரையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைபரை டச் பண்ணிங்கன்னா ஆஷ் கலராக மாறும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.